ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரேசஸ் கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பாயாசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு சீச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஜவ்வரிசி வேக வச்சு தண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் அச்சு வெல்லம் போட்டு இன்னைக்கு செய்ய போகிறேன். அச்சு வெல்லத்தை கரைக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போது இதில் நம்ம ஜவ்வரிசி கொட்டிக்கலாம். ஜவ்வரிசி கொட்டியாச்சு. இந்த பக்கம் அச்சு வெல்லம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா கொதிக்குது, வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கரையுது. பாருங்கள், ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துட்டேன். வெள்ளத்தையும் கரைச்சி ஊற்றிட்டு இப்போ கிழங்கையும் தூக்கி உள்ளே போட்டேன். இப்போ நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். பாதையும் அதில் ஊற்றிடலாம். தேங்காய் பால் வடிகட்டாதீங்க, அப்படியே தேங்காய் ஊற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலக்கிடலாம். முந்திரி திராட்சை மட்டும்